1 கொரிந்தியர் காலை 9:24 மணி மற்றும் 25 இன் அர்த்தம். வசனம் 24. ஒரு பந்தயத்தில் விளையாட்டு வீரர்கள் தங்கள் சிறந்ததைக் கொடுப்பது போல, வெற்றியாளர் மட்டுமே பரிசைப் பெறுகிறார். விசுவாசிகள் நோக்கம், ஒழுக்கம் மற்றும் உறுதியுடன் வாழ வேண்டும். கடவுள் தயாரித்த ஆன்மீக பரிசை வெல்லும் வகையில் கவனக்குறைவாக வாழாதீர்கள். வசனம் 25. விளையாட்டு வீரர்கள் ஒரு கோப்பை அல்லது பதக்கம் போன்ற தற்காலிக, அழியாத கிரீடத்தை வெல்ல எல்லாவற்றிலும் சுய கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறார்கள். ஆனால் விசுவாசிகள் பரலோகத்தில் கடவுளின் வெகுமதியான நித்திய, அழியாத கிரீடத்திற்காக ஓடுகிறார்கள். விளையாட்டு வீரர்கள் பூமிக்குரிய வெகுமதிகளுக்காக இவ்வளவு தியாகம் செய்தால், நித்திய வெகுமதிகளுக்காக நாம் எவ்வளவு அதிகமாக தியாகம் செய்ய வேண்டும். சிறந்த புரிதலுக்கான கதை. ஒரு மாரத்தானில் சேர்ந்த டேவிட் மற்றும் அருண் என்ற 2 நண்பர்கள் இருந்தனர். அருண் தீவிரமாக பயிற்சி பெற்றார். அவர் அதிகாலையில் எழுந்தார், கண்டிப்பான உணவை பின்பற்றினார், ஒவ்வொரு நாளும் ஓடுவதை பயிற்சி செய்தார். மறுபுறம் டேவிட் அதை சாதாரணமாக எடுத்துக் கொண்டார், அவர் விரும்பியதை சாப்பிட்டு பயிற்சியைத் தவிர்த்தார். மாரத்தான் நாளில் அருண் நம்பிக்கையுடன் ஓடினார். முதல் சில நிமிடங்களிலிருந்து டேவிட் போராடினார், அவரது கால்கள் வலித்தன, மூச்சுத் திணறல். அருண் மகிழ்ச்சியுடன் முடித்து பதக்கத்தை பெற்றார். டேவிட் தனது சோம்பேறித்தனத்திற்கு வருந்தினார், மேலும் அவர் தயாராக இருந்திருந்தால் என்று விரும்பினார். பின்னர் பயிற்சியாளர் அனைவரிடமும் கூறினார், வெற்றி என்பது ஆசைப்படுவதன் மூலம் அல்ல, ஆனால் ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சியால் வருகிறது. ஆன்மீக பாடம். நாம் விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிறோம். நாம் ஜெபம், தூய்மை, அன்பு மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகியவற்றில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். கடவுளின் வெகுமதி நித்திய ஜீவனும் என்றென்றும் நிலைத்திருக்கும் பரலோக மகிமையும் ஆகும். எனவே, நோக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் ஓடுங்கள். சுருக்கமான சுருக்கம். நாம் அனைவரும் ஒரு ஆன்மீக பந்தயத்தை ஓடுகிறோம், நோக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் வாழுங்கள். விளையாட்டு வீரர்கள் பூமிக்குரிய வெகுமதிகளுக்காக ஒழுக்கமாக இருக்கிறார்கள், நித்திய வெகுமதிகளுக்காக நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். கவனம் செலுத்தும் ஓட்டப்பந்தய வீரர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள், உண்மையாக இருப்பவர்கள் மட்டுமே கிரீடத்தை பெறுகிறார்கள்.